ஹலோ ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் நவீன் ஆஃபிஷியல் ஒன் நேம். ஸோ நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, இது என்னடா இவ கோஸ்ட் மாதிரி வந்து ஃபேஸில் என்னமோ பெயிண்ட்டு மேபி வேறு என்னெல்லாமோ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லி தானே நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கைஸ். ஸோ ஃபேஸில் முகத்தில் வந்து கரும்புள்ளி, டாட் சர்க்கிள்ஸ், அப்புறம் பிக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு ஃபேஸ் பேக் சிம்பிளான மெத்தடில் தயாரிக்கிறது. ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் இது என்னன்னு தானே பார்க்குறீங்க. ஸோ இதுதான் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் இதில் நம்ம ஆட் பண்ணுறது. ஆலிவ் விதை, அதாவது ஃப்ளெக்சிபிள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆலிவ் விதை இது. இது அரிசி மாவு ஒரு ஸ்பூன், அப்புறம் வந்து ஆலிவ் விதை ஒரு ஸ்பூன் அரைச்சது போட்டுட்டு, இது ஒரு டம்ளர் தண்ணியில் நான் 3/4 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா ஜெல்லி மாதிரி ஆகணும். அது நல்லா சிம்மில் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கொதிக்க வச்சு கொஞ்ச நேரம் வந்து ஹையில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே வந்து உட்காந்துரும், அது அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி ஆயிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ இப்படி இருக்கு பாருங்கள். அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ஜெல்லி மாதிரி அப்படியே லைட்டாக மாறிட்டே வருது. நமக்கு இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, இது ஆலோவேரா ஜெல் இருக்குது இல்லைங்களா, சோத்துக்கத்தாழை அந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ஆகிரும். நம்ம அது வேணாலையும் இதில் வந்து சூடாறினதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிச்சு அப்ளை கூட பண்ணலாம். இல்லை நமக்கு வந்து இது ரெண்டுமே போதும், இந்த ரெண்டு அது சிம்பிளான மெத்தட் அப்படின்னீங்கன்னா வெறும் இந்த விதையும் அப்புறம் அரிசி மாவு 2 போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ பாருங்கள் எப்படி ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணியாக இருந்தது. ஃப்ளெக்ஸிக் ஆயில் விதை வந்து நமக்கு ஃபேஸ் பேக்குக்கு மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா ஹேருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அது கண்டிப்பாக வரும், ஹேர் பேக். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் டைட் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து போதும்னு சொல்லி நமக்கு தோணிடுச்சுன்னா, ஏன்னா நம்ம வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் கூட அது கொஞ்சம் இன்னும் ஜெல்லி மாதிரி ஆயிரும், இன்னும் டைட் ஆயிரும். அதனால் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபேஸில் இதை வந்து அப்ளை பண்ணணும். பாருங்கள் எப்படி இருக்குது. களி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு, பட் இது வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுறேன். அதே போல் நவீன் ஆஃபிஷியல் ஒன் நேம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மறந்துடாதீங்க காய்ஸ். அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஃபேஸ் பேக், ஹேர் பேக் இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து போஸ்ட்டு போடும்போது என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோன் மொபைலுக்கு கண்டிப்பாக வரும். இது அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டைட்டாக பிடிக்குது ஸ்கின்னு. இன்னும் காய இன்னும் எப்படி இருக்கும் இது. ஸோ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஒரு கரெக்டாக 20 நிமிஷம் 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை அப்படியே அப்ளை பண்ணிட்டுலாம். பட் ரொம்ப பேசக்கூடாது. பேசிங்கன்னா ஸ்கின்னு லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிருக்கு. ஸோ பாருங்கள், காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து அப்படியே மசாஜ் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் வந்து வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸ்கின்னு ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா முதல்ல ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். அந்த ஃபீல் எனக்கே ஆகுது, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்கின்னு. ஸோ 15 to 20 மினிட்ஸ் ஆகிப்போச்சு. இப்போ நான் போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேங்க. வாஷ் பண்ணி வந்துட்டு ஸ்கின்னை பார்ப்போம். வேறு லெவல் சூப்பராக இருக்குது, சூப்பர் க்ளோயிங்காக இருக்குது. ஸோ காய்ஸ், நீங்களும் எல்லாருமே இந்த ஃபேஸ் பேக் ஒரு முறை நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாச்சும் போனாலும் இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பேக் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு போகிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். குட் ஃபீலிங்காக இருக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் गाइस. அதே போல் ஒரு லைக் ஒரு ஷேர். ஓகே, டாடா, பாய்.